அத்தை, ஊர்க்காரங்க 2-3 பேரு கோயிலுக்குள்ளதான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் நடிக்கிறேன்னு ஏதாவது சந்தேகம் வந்தா பெரிய சிக்கல் ஆயிடும். ஏன் அத்தை இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க. இதைத்தானே எதிர்பார்த்த? நான் இப்படி ஆதரவு இல்லாம வந்து நிக்கணும்னு தானே நீ நினைச்ச? அதுக்காக தானே நீ எல்லா வேலையும் செஞ்ச. நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சா? நீ நினைச்ச மாதிரியே நான் இப்ப இங்க வந்துட்டேனா? இப்ப உனக்கு சந்தோஷமா இருக்குமே. ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் தான் எல்லாத்தையும் செய்யறேன். மத்தபடி உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கு இடையிலயும் வரணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல. அப்புறம் கதிர் இப்படி சொன்னதுல எந்த உண்மையும் இல்ல. ஏய், நிறுத்தடி. என் புள்ள இது வரைக்கும் என் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினதில்ல. ஆனா இன்னைக்கு அவன் என் எதிர்த்து பேசுறான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி என் முன்னாடி வந்து பேசினா நான் நம்பிடுவேன் நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு ரொம்ப நாளாவே உன் மேல ஒரு சந்தேகம் இருந்ததுடி. நீ இந்த மாதிரி ஒரு நினைப்போடு தான் என் வீட்டுல சுத்திட்டு இருக்க. நான் ஒரு கிணச்சி. அந்த நினைப்பு வந்தப்பவே உன்னை வீட்டை விட்டு துரத்தாம என் வீட்டுல வச்சிருந்த பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதுக்கான பலனை தான் நான் இன்னைக்கு அனுபவிச்சிட்டு இருக்கேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதானே, நீ சொல்றத நான் கேட்கணும். அதுக்காக தானே நீ இவ்வளவும் பண்ண. கதிரம்மாய்க்கு உன் கைக்குள்ள போட்டுக்கிட்ட. நீ நினைச்சதெல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் என் புள்ள என் வார்த்தைய மீறினதே இல்ல. ஆனா ஏன் கதிர் என்கிட்ட இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கான்னா, நீ எந்த அளவுக்கு அவனை மயக்கி வச்சிருப்ப. என் கதிர் இனிமே என் பேச்ச கேட்பானா? கேட்க மாட்டான். ஒட்டகம் கூடாரத்தை பிரிச்சு போட்ட மாதிரி ஒட்டுமொத்த சொத்தையும் உன் கைக்குள்ள கொண்டு வந்துட்ட. பத்தாததுக்கு என் கதிரையும் உன் கைக்குள்ள கொண்டு வந்துட்ட. இப்ப என் குடும்பத்தை அந்த கடவுள் தான் வந்து காப்பாத்தணும்.